சமீப காலமாக ஏற்படக்கூடிய ரசாயன தாக்குதல் அப்படின்னு வச்சுக்கலாம். சண்டை நேருக்கு நேராக கத்தி வச்சு சண்டை போட்ட காலம் போக, கம்பு சண்டை போட்ட காலம் போக, கற்களால் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மாண்ட காலம் போக, துப்பாக்கியால் சுட்டு மாண்ட காலம் போக, உணவு புரட்சி அப்படின்ற இடத்துல உணவையே விஷமாக்கி நமக்கு கொடுத்து கொல்லக்கூடிய காலமும் வந்துடுச்சு. ரசாயன ஆயுதங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளல், பலத்த சேதாரங்களை உருவாக்கல், இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வர பிரச்சனை, லேடிஸ்க்கு வர பிரச்சனை, ஜென்ஸுக்கு வர பிரச்சனைலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இதே ரசாயனத்தை வச்சு தாக்குதல் தொடுகிறாங்க. இந்த கழுத்து பகுதிகளில் புண்ணு வரும், மார்பக பகுதிகளில் புண்ணு வரும், இந்த துணி கட்டுற தொப்பு பகுதிகளில் புண்ணு வரும், இந்த கவுட்டு பகுதிகளில் புண்ணு வரும், ஜட்டி போடுற இடத்துங்களில், காலில் சாக்ஸ் போட்டால் சாக்ஸ் போடுற இடத்துல புண்ணு வரும். இந்த புண்ணு ஆறுறது இல்லை. எதனால் இந்த புண்ணு வருதுன்னு பார்த்தா இது ரசாயன தாக்குதல் தான். அதில் எந்த விதமான ஒரு இருவேறு கொள்கைகளும் கிடையாது. சோப்புன்னு ஒன்று நம்ம போட்டு வீரியத்தை அதிகமாக கொடுக்கும்போது சேர்ற ரசாயனம் துணியில் பட்டு துணியை வெள்ளையாக்குது, நம்ம நோயாளியாக்குது. ஒரு பக்கம் தண்ணி இல்லாத குறை பஞ்சம், ஒரு பக்கெட்டு தண்ணியில் குடிக்கணும், அதிலேயே குடிக்கணும், அதிலேயே எல்லாத்தையும் முடிக்கணும், அதிலேயே துணியை துவச்சிக்கணும். ரசாயன கலவை படிக்கும் போது இடுப்புலெல்லாம் புண்ணு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தலைகளில் பின்பக்கம் கட்டி கட்டி கட்டியாக வருது, புண்ணு வருது. இந்த மாதிரி விஷயத்துக்கு இதெல்லாம் வரும்னு முன்னோர்களுக்கு தெரியும் போல. வேப்பமுத்து, அதாவது வேப்பங்கொட்டையை சொல்லுவாங்க, அதுலேருந்து எண்ணெய் எடுத்தாங்க, வேப்பெண்ணெய். அந்த வேப்பெண்ணெய் கூட விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய். இது ரெண்டையும் நல்லா சமநிலை கொதிக்க வச்சு ஒரு 50 கிராம் வேப்பெண்ணெய், 50 கிராம் தேங்காய் எண்ணெய், ஒரு 25 கிராம் விளக்கெண்ணெய் சேர்த்து மூணையும் கொதிக்க வச்சு, ரோடுகளில் பார்த்துருப்பீங்க தும்பச்செடி, அந்த செடி, குப்பை மேனி கீரை ஒரு 4 இலை, ஒரு சின்ன துண்டு வசம்பு, சித்தரத்தை ஒரு துண்டு, கருஞ்சீரகம் ஒரு சின்ன ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறங்கிக்கணும். அது 3 நாள் வச்சோன்னு சொன்னோன்னா நல்லா சூடு ஏறினது, இந்த ஆயில் முறிஞ்சு அந்த இலையெல்லாம் முறிஞ்சு அந்த இடத்துல பதமாயிடும். அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி லிக்விடாக எடுத்து வச்சு, இது வேப்பெண்ணெய் எடுத்து வச்சுட்டு இந்த பாருங்க, அந்த மாதிரி செய்யப்பட்ட ஆயில் தான் இந்த ஆயில். இந்த ஆயிலை வச்சுட்டு இப்போ சமீப காலமாக இந்த சைடு பகுதிகளெல்லாம் நமச்சல் எடுக்குது, சொரியலாம். ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இங்கெல்லாம் புண்ணு வரும், பிச்சி எடுத்தால் பக்கு வரும். அந்த மாதிரி ஆக்டர் பாருங்க, ஒரு 5 ட்ராப் கூட்டியிருக்கான் கையில். இதை அப்படியே நக்கிடலாம். கசப்பு தான், வேப்பெண்ணெய் தான். உள்ளே இறங்கும்போது ஒன்றும் பண்ணாது, பக்க விளைவுகளை கொடுக்காது. 5 ட்ராப்புக்கு மேலே சாப்பிட வேண்டாம். டெய்லி இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் த்ரோட் சம்பந்தமான விஷயங்கள், தொண்டை சம்பந்தமான விஷயங்கள், உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய ரசாயன சம்பந்தமான உணவுகளால் ஏற்படக்கூடிய ரசாயன சம்பந்தமான விஷயங்களை இது காலி பண்ணி கொடுக்குது. இதே ஆயிலேயே சும்மா பாருங்க, அப்படி எடுத்து டெக் மூடிட்டு தாடி பகுதிகளில் தடவிக்கலாம். இந்த இடத்துகளில் வரக்கூடிய நமச்சலை சுத்தமாக அடக்கிடுது, ஒன்றும் பண்ணாது. நல்லா கிளியராக லெவல் பண்ணி கொடுக்கும். தலையில் சின்ன சின்ன பேட்ச் வரதை பார்த்துருப்பீங்க, தலையில் தாராளமாக தடவணும். இங்கெல்லாம் தடவி விட்டோம்னா தலையில் ஏற்படக்கூடிய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அல்லது சின்ன சின்ன புண்கள்
இதெல்லாம் நல்லா சரியாகும். இதெல்லாம் மூஞ்சிலெல்லாம் தடவலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ரசாயனங்களால் ஏற்படக்கூடிய உடல் நோய்கள், புண்களை ஆத்தர்களை ஒரு அற்புதமான வரமா இருக்காரு. ஒரு நல்ல வரம். இப்படி நல்லா தடவலாம். இப்போ கூட அதில் கேட்டிருந்தாரு, குழந்தைக்கு புண்ணு வந்துருக்குங்க ஐயா, அந்த மாதிரி சின்னதாக ஆரம்பிக்குது, மருந்து போட்டால் சரியாயிடு, திரும்பி அப்படியே வருதுன்னு. அவருக்கு சொல்கிறேனே வச்சுக்குவோம். கால்களில் வரும், கவுட்டு பகுதிகளில் ஜட்டி போடுற இடத்துல வரும், இடுப்பு பகுதிகளில் வரும், இந்த கழுத்தில் காலர் போடுற இடத்துல வரும், இந்த பாடி போடுற இடத்துல வரும். பெண்களானா இடுப்பு இந்த இடத்துல டைட்டாக துணிப்பொடி இந்த இடத்துல வரும். இந்த மாதிரி இடத்துங்களுக்கு இரவு நேரங்களில் இதை போட்டு பூசிட்டு படுத்தோம்னா கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடும். பண்ணுங்க. நல்வாழ்வு, நோயற்ற வாழ்வு, தொழுநோய்கள் இன்மை, இதுதான் ஆரோக்கியத்தின் அடிப்படை. இதெல்லாம் முன்னோர்கள் செய்துட்டு போனது தான். நம்மளும் அவங்க வழியில் சொல்லிகிட்டே இருப்போம். கேட்டுக்கலாம், கேட்காத போகலாம், பயப்படலாம், பயப்படாத போகலாம், செய்யலாம், செய்யாத போகலாம். உங்கள் நிலை. வணக்கம்.